எல்லாம் வா மச்சான் எங்க அவ்வாடா தெய்வங்கள் எல்லாம் தோற்றே நீ அப்பட்ட பேசாம இருந்த புள்ள பேசலன்னு கஷ்டம், அதனால வரமாட்டேன். அவன்கிட்ட சண்டை போடுறேன். எனக்கு சண்டை போடுறதுக்கு வேற இன்னொரு பையனோ ஏதோ கிடையாது. எனக்கு இருக்காது அவன் ஒருத்தன் தான். நான் நிறைய கஷ்டங்கள் அவனுக்கு கொடுத்துட்டேன். அது தப்பு. நான் இங்கே இருக்கும்போது கூட நான் அவன்கிட்ட சாரி சொல்லிக்கிறேன். ஃப்ரீ டாஸ்கில் ஃபஸ்ட்டு ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மஞ்சூர் ஃபேமிலி வந்து வெளியே போயிட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா தேர்டாக நம்ம விஷாலோட ஃபேமிலி வந்திருக்காங்க. இவங்க பார்த்திங்கன்னா இவருடைய அப்பாவுக்கும் இவருக்கும் பயங்கர கிளாஷ் ஆகுமா. இதனாலேயே இவர் அவர் அப்பா வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. விஷால் பார்த்திங்கன்னா இவரோட ஃபேமிலியை பார்த்து வெறுக்கலாம் இல்லை, பயங்கர எக்ஸைட்டிங் ஆகிட்டாரு. ஏன்னா ரொம்ப நாள் இவர் வந்து தனிமையிலேயே இருக்காரு. அவரோட ஃபேமிலியை பிரிஞ்சு தனிமையில் இருக்காரு. என்னதான் மற்றவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தாலும் இவரோட ஃபேமிலி கூட இருக்கிற மாதிரி வருமா. ஸோ அது மாதிரி இவர் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகி நம்ம அப்பா கூட சண்டை போடுறதுலாம் மறந்துட்டு ரொம்ப ஜெனுவனாக நார்மலாக போயிட்டு கட்டி பிடிச்சி பாசத்தை புரிஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் கொஞ்சம் சமாதானம் ஆகிட்டு இருக்காங்க. எபிசோடு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இவங்க எவ்வளோ நேரம் இருப்பாங்கன்னு தெரியல. இவங்களையும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்து அனுப்பிச்சிடுவாங்களா இல்லை ரொம்ப நேரம் வச்சுருப்பாங்களான்னு தெரியல. ஸோ அடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் நடக்குதுன்னு பார்க்கலாம். அடுத்து யார் ஃபேமிலி வரப்போகிறாங்கன்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து என்னென்ன அப்டேட்ஸ் நடக்குதுன்னு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.